அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் எம்ஆர்பி டயாலிசிஸ் டெக்னீஷியன். என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜிலிருந்து வருகிறேன். இங்கு நாங்கள் வந்திருக்கிறது எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பணி நிரந்தரம் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தர ஆணை கொடுக்குமாறு பணியுடன் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கும் மற்றும் டிஎம்இ டைரக்டருக்கும் எல்லாருடைய கவனத்திற்காக இந்த பதிவை நாங்கள் கொடுக்கிறோம். ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு எம்ஆர்பி மூலமாக நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம். நாங்கள் எம்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்டது மதிப்பெண் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு முறையிலும் திறன் அடிப்படையிலும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக எல்லா நிரந்தர பணியாளர்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் எங்களை எடுத்தாங்க. எங்களுக்கு பணி நிரந்தரமான 2021 டிஎம்கே ஆட்சி உடந்தவுடன் எங்களுக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் முதல் முறையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட 4264 போஸ்ட்டில் 4100 போஸ்ட் பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் பர்மனெண்ட் பண்ணாமல் அப்படியே கன்சால்டேட் பேலேயே 5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். டயாலிசிஸ் டெக்னீஷியனோட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 10,000க்கும் 12,000க்கும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அது பொருளாதார நிலைமையில் மிகவும் சீர்கேடாக இருக்கிறது. எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கொடுக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு அளிக்கிவிட்டது? ஏனால் 30 வருடங்களாக பணி நிரந்தரம் இல்லாமல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் வேலை செய்து கொண்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 160 பேரை 5000 பேர் அப்ளை பண்ணி 160 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் எங்களுடைய வேலை பளு அதிகமாக கொண்டிருக்கிறது. 1287 மிஷினுக்கு 3:1 3 மிஷினுக்கு ஒரு பணியாளர் என்ற முறையில் வேலை செய்யும்போது 850 பேர் தேவைப்படும் இடத்தில் 150 பேர் மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் 12 ஹவர் டியூட்டி செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பேஷண்ட்டுடைய சேவைக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கவர்மெண்ட் இதில் தலையிட்டு எங்களுக்கு பணி நிரந்தர ஆணை கொடுக்குமாறு வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல முறை நாங்கள் சுகாதாரத்துறை செயலாளரிடமும் டிஎம்இ டைரக்டரிடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் பணி நிரந்தரம் சொல்லி எங்களுடைய கோரிக்கை மனுவை வைத்தோம். ஆனாலும் எங்களுக்கு எதுவும் சொல்ல. அது அடுத்து நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிமன்றம் மூலமாகவும் எங்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லி ஆர்டர் போட்டும் அதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. எங்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் வேலை என்பது சாதாரண வேலை இல்லை. ஒரு பிபி பேஷண்ட்டு, ஒரு சுகர் பேஷண்ட்டு, தைராய்டு பேஷண்ட்டு, அது அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுக்கிற எல்லாருக்குமே இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் தான் மிகப்பெரிய டிசீஸ். அந்த கிட்னி ஃபெயிலியர் மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு உயிரை காப்பாற்றுற எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. எத்தனோ பேர் வாழ்வை காப்பாற்றுற எங்களுக்கு இவங்க பணி நிரந்தரம் கொடுக்காம வச்சுருக்காங்க. இதை நாங்கள் ஒரு கோரிக்கையை தான் கேட்குறோம். கவர்மெண்ட்டுக்கு கண்டன ஆர்ப்பாட்டமாக இல்லை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக. கவர்மெண்ட் அரசு நல்ல முறையில் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் செயல்படுது. ஆனால் எங்களுக்கும் எங்களுடைய பணி நிரந்தரம் பண்ணி எங்களை எல்லாரையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த கவர்மெண்ட்டை முடிவு பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு காரணம் அரசாங்க அலுவலர்கள் தான். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கையை வைக்க மாட்டேறாங்க. நாங்கள் கொடுத்த கோரிக்கையை தலைமைச் செயலகத்துக்கோ இல்லை அமைச்சருக்கோ அந்த கோரிக்கையை வைக்க மாட்டேறாங்க. சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்லையும் வச்சு அதை ரன் பண்ணுறாங்க. இது பேஷண்ட்டோட உயிரோடு விளையாடுற விஷயம். ஆனால் அதே தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்குமாறு நாங்கள் பல முறை கேட்டுக்கொண்டோம். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் நாங்கள் சொல்ல, கவர்மெண்ட்டோட பணி நியமன ஆணை முதலமைச்சர் செய்தித்தாளில் தான் வந்திருக்கு. அவங்க செய்தி வெளியீட்டில் தான். இதில் இரத்த சுத்திகரிப்பாளர் 160 பேர் பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. இதனால் நாங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் கை குழந்தையோடு வந்திருக்காங்க. ஒரு சிஸ்டர் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த சிட்டியில் வாழ முடியுமா? எத்தனோ பேர் 12 மணி நேரம் டியூட்டி செய்கிறோம். டயாலிசிஸ் மிஷின் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் டெக்னீஷியன் 0ல் தான் இருக்கும். 30 வருஷமாக ஒரே ஒரு பர்மனெண்ட் டெக்னீஷியன் இல்லாமல் ரன் ஆகினுக்குது இந்த டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதை நாங்கள் பல முறை சொல்லி பார்த்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வரல. முதலமைச்சர் தான் இதில் தலையிட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா முதலமைச்சர் எங்களுக்கு பணி நியமனம் அவர் கையில் தான் கொடுத்தார். எங்களுக்கு தொகுப்பூதியத்தில் பணி நிரந்தரம் ஆணையம் அவர் கையிலே கொடுப்போம் என்று நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். காலை வரையிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நிமிஷம், எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணலை அப்படின்னா பாதிக்கப்படுறது
எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணலைன்னா பாதிக்கப்படுவது டயாலிசிஸ் டெக்னீஷியன் மட்டும் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் அதிகபட்சம் வந்து 30,000 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போயிட்டு நினச்சிக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்களை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. டயாலிசிஸ் சேவைங்கிறது லைஃப் லாங்காக உயிர் சேவை வந்து அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களால குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால பேஷண்ட் வந்து ஒரு 20 வருஷம் உயிர் வாழ போகிறாங்கன்னா 5 வருஷத்துலேயே கூட தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ரேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா? அதே போல் தான் டயாலிசிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது. தகுதி வாய்ந்த டயாலிசிஸ் டெக்னீஷியனால் மட்டும்தான் பண்ண முடியும். எங்களை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எவ்வளோக்கு வேகமாக எங்களை நிரந்தரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பிப்ரவரி 28 வரைக்கும் தான் எங்களுடைய வந்து டேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எங்களை நியமனம் பண்ணால் தான் நாங்கள் உள்ளே இருப்போம், இல்லைனா நாங்கள் வெளியே போயிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பேஷண்ட் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பேர் வந்து பூச்சகுமார், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன்.